ஒரு பக்கம் சிவில் உடையில் இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர் என்னையும் என்னோட பிள்ளைகளையும் பின்தொடர்ந்து வர்றாங்க, தெரியாத மாதிரி போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலேவோட மனைவி புகாருக்கு மேல புகார் வழங்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு நரம்பு வழியா வழங்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இனியும் இந்த மாதிரியான அரசியல் நாடகங்கள் எடுபடாது அப்படின்னு அரசாங்க தரப்பு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில உலகளாவிய இலங்கை மன்றம் நேரடியா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கே கடிதம் எழுதியிருக்காங்க. சுரேஷ் சலே விசாரணை விவகாரத்தோட பின்னணியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற முழுமையான விபரத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் உள்ளிட்ட பல பாரதூரமான குற்றச்சாட்டுகளுக்கு கீழே சிஐடி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் சலே தொடர்பா சுரேஷ் சலேவோட மனைவி மனோரி சலே சாட்சிகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு இப்போ ஒரு அவசரமான கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அதுவும் ஒரு முறைப்பாட்டு கடிதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்குமே சுரேஷ் சலேவோட மனைவி மனோரி சலே பல தரப்பான கோரிக்கை கடிதங்களை எழுதிட்டாங்க. முதலாவதா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் சிஐடியோட பணிப்பாளருக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதையும் தாண்டி மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இப்படி பல தரப்பான கோரிக்கை கடிதங்களை எழுதி இப்போ கடைசியா சாட்சிகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் ஒரு முறைப்பாட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டு கடிதத்துல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தோட தொடர்புடையதா சந்தேகிக்கப்படக்கூடிய சாதாரண சிவில் உடை அணிந்த ஒரு நபர் தன்னையும் தன்னோட 17 மற்றும் 22 வயது பிள்ளைகளையும் பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. வைத்தியசாலையில தன்னோட கணவரை பார்க்க பிள்ளைகள் போயிருந்த சந்தர்ப்பத்துல அவங்கள அந்த நபர் ரகசியமா புகைப்படம் எடுத்திருக்கதாகவும் காணொளிகள் எடுத்திருக்கதாகவும் அதெல்லாத்தையும் வச்சு அச்சுறுத்தல் விடுக்கிறதாகவும் தான் இந்த முறைப்பாட்டு கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சம்பவங்கள்னால தன்னோட குடும்பம் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கதா தான் மனோரி சலேவோட முறைப்பாட்டு கடிதத்துல சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்படி தன்னோட குடும்பத்துக்கு வரக்கூடிய மன உளைச்சலுக்கும் தன்னோட குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களுக்கும் முழுக்க முழுக்க சிஐடி தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் மனோரி சலே சொல்லியிருக்காங்க. சுரேஷ் சலேவோட குடும்பம் மட்டும் இல்லாம ராஜபக்ஷ ஆதரவாளர்களும் சேர்ந்து இந்த சுரேஷ் சலே விசாரணை விவகாரத்துல ஒரு அனுதாப அலையை உருவாக்க முயற்சிக்கிறதா தான் இப்போ சமூக வலைதளங்கள் உட்பட பல செய்திகள்ல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இப்படியான பின்னணியில அரசாங்கம் சார்பா சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசையும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சுரேஷ் சலே வைத்தியசாலையில இருந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்றாரு. அது உண்ணாவிரத போராட்டமா இருந்தாலும் அவருக்கு நரம்பு வழியா தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடலுக்கு அனுப்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதனால இனியும் இந்த அரசியல் நாடகங்கள் எல்லாமே எடுபடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வாய் வழியா உணவை உட்கொள்றத தான் சுரேஷ் சலே மறுத்திருக்காரே தவிர நரம்பு வழியா ஊட்டச்சத்துக்கள் போறத அவர் நிராகரிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்காரு. மருத்துவ முறையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாம யாராலையும் இவ்வளவு காலம் பட்டினியோட உயிர் வாழவே முடியாது. அதனால முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானியோட இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படிங்கிறது முற்றிலுமே பயனற்ற ஒரு செயல் அப்படிங்கிறது தான் நலிந்த ஜெயதிசோட கருத்தாவும் இருக்கு. உண்மையிலேயே இந்த விவகாரம் தொடர்பா அதிக அவதானம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் அவதானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சுரேஷ் சலே விவகாரத்துல அவரை எப்படியாவது சிஐடி பிடியில இருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய குடும்பமும் ராஜபக்ஷ தரப்பும் சேர்ந்து போடக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசியல் நாடகமா தான் இது வெளிக்கொண்டு வரப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதிகாரத்துல இருந்த சந்தர்ப்பத்துல தங்களுக்கு சாதகமா உளவுத்துறையை இயக்குன சுரேஷ் சலே இப்போ அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே அந்த காலத்துல இருந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது வெறும் கனவாவே மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயம் ராஜபக்ஷ தரப்புக்கு அதிகமாவே இருக்கிறதா தான் இப்போ சமூக வலைதளங்கள்லயும் அதிக அளவுல பேசப்பட்டு வருது.
சலைவுக்கு சிஐடி தடுப்பு காவல்ல சித்திரவதைகள் நடக்குது, கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இப்போ மாற்றப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு சிஐடி தடுப்பு காவல்ல கொடுமைகள், சித்திரவதைகள் நடந்ததா அப்படிங்கிற தொடர்பா மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தீவிரமான விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் இப்போ ஒரு மர்ம நபர் தன்னுடைய பிழைகளையும் தன்னையும் பின்தொடர்ந்துகிட்டு வர்றதாவும் போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அச்சுறுத்தல் விடுக்கிறதாவும் தான் ஒரு புதிய தகவலை சுரேஷ் சலைவோட மனைவி இப்போ வெளியிட்டிருக்காங்க. நிஜமாவே சுரேஷ் சலைவோட குடும்பத்தை ஒரு மர்ம நபர் பின்தொடர்றாரா இல்லையா அப்படிங்கிற தொடர்பா இந்த முறைப்பாட்டோட அடிப்படையில விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கான உண்மைகள் ஆராயப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இப்படியான பின்னணியில தான் உலகளாவிய இலங்கை மன்றம் குளோபல் ஸ்ரீலங்கன் ஃபோரம் இப்போ நேரடியா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு அவசரமான கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்துல சுரேஷ் சலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம், அது மட்டும் இல்லாம வைத்தியசாலையில இருக்கும் அவரோட சுகாதார நிலைமை தொடர்பா ஜனாதிபதி உடனடியாகவும் அவசரமாகவும் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த கடிதத்தையும் இந்த கோரிக்கையும் ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விஷயத்துல கரிசனை காட்டுவாரா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களோட கண்ணீருக்கும் காணாமலாக்கப்பட்டவங்களோட கதறல்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் காரணமானவங்க மேல சட்டம் தன்னோட கடமையை செய்யும் போது இப்போ அவங்க தரப்புல இருந்தும் பலவிதமான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுதான் வருது. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரத்துல சுரேஷ் சலைவோட இந்த விசாரணை விவகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இப்போ பல நாட்களா அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸை கொடுத்தா இந்த சம்பவம் தொடர்பா இந்த விசாரணைகளுக்கு இன்னும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது தான் சிஐடியோட நிலைப்பாடாவும் இருக்கு. அதே மாதிரி சுரேஷ் சலை விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிறாரு இல்ல அப்படிங்கிறதும் சிஐடி முன்வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாவும் இருக்கு. இப்படியான பின்னணியில தான் நாளுக்கு நாள் சுரேஷ் சலைவோட குடும்பமும் ராஜபக்ஷக்களோட ஆதரவாளர்களும் இந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறதுக்காகவும் சுரேஷ் சலைவை எப்படியாவது சிஐடி தடுப்பு காவல்ல இருந்து வெளியே எடுத்துடணும், இந்த சம்பவத்தில இருந்து அவரை விடுதலை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான விஷயங்களை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியில தான் போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும், இதோட விசாரணை அதிகாரிகளா இருக்கட்டும், இந்த விஷயத்துல உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமா செயல்பட்டுட்டு வர்றதையும் பார்க்கக்கூடியதாவே இருக்கு. ஒரு வகையில சுரேஷ் சலை இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுனால இந்த விசாரணைகள்ல இருந்து அவர் வெகு விரைவில் வெளியில வர முடியும் அப்படிங்கிறதும் ஒரு சில தரப்பினரோட கருத்தா இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்குமே சுரேஷ் சலை ஒத்துழைக்கணும், அதுக்கு அவரு முயற்சியாவது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. சுரேஷ் சலைவை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நாடகங்கள், அவருடைய குடும்பத்தை பின்தொடர்றதா சொல்லப்படக்கூடிய அந்த மர்ம நபர், இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.